அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டியனோட குடும்பத்துல என்னமோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதியோட அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டில் எப்பவுமே சந்தோஷம்தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ என்னடானா ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம சுகனே என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக அங்கே போறாங்க. அங்கே போனதுமே அத்தை பாண்டியன் வீட்டில் என்னெல்லாம் கூத்து நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? செந்தில் இருக்கான்ல, செந்தில் வந்து தனி கொடுத்துன்னு போக போறானா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டதே பாட்டி வந்து என்னடி சொல்ற, எதுக்காக அந்த பையன் தனி கொடுத்துன்னு போறானா, ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லாத மெயினாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாள்ல, அவங்க ஆஃபீஸில் அவங்க தங்கறதுக்காக ஏதோ கோட்ரஸ் கொடுத்துருக்காங்களாமா. அதை வந்து செந்தில் தம்பி கிட்ட சொல்லியிருப்பா போல இருக்கு. செந்தில் தம்பி வந்து கோட்ரஸ் கிடைச்சதுலேருந்து போய் சுதந்திரமாக இருக்கலாம்னு ஆசைப்படுறாப்புல. அதுக்காக வீட்டில் பெரிய ரணகலமே நடந்துடுச்சு. அத்தை ஒரு பக்கம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்காம செந்தில் வந்து நான் தனி கொடுத்துட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முடிவுலேருந்து பின்வாங்காமல் இருக்காரு அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துகிறாங்க. இதை கேட்டதுமே பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு என்னாச்சு, இப்படி குடும்பம் தனித்தனியாக பிரிஞ்சு போனால் பாண்டியனும் என் மக கோமதியும் என்ன ஆகுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே சுகன்யா வந்து அது என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல அத்தை. நாளைக்கே போய் பால் காய்ச்ச போகிறாங்களா, பாலை காய்ச்சிட்டு நாளைக்கே அங்கேயே செட்டில் ஆகிற ஐடியாவில் இருக்காரு செந்தில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே சரி சரி நீ விடு, இதை தேவையில்லாமல் அங்கே இங்கேயும் சொல்லிட்டு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் என்ன சொன்னாத்த, எல்லாமே செந்திலோட முடிவு, இல்லை மீனா சொல்லிட்டு செந்தில் பக்கம் சைலண்டாக நிற்கிறாளே என்னவோ தெரியல அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சுகன்யா வந்து பேசுகிறாங்க. இதையெல்லாம் தாண்டி கூடிய சீக்கிரம் நம்ம செந்தில் வந்து நம்ம எடுத்திருக்கிற முடிவு தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவங்க அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் மன்னிப்பு கிட்டனா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற 5 பேருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாண்டியனும் கோமதியும் வந்து கஷ்டப்படுறாங்க. அதையெல்லாம் புரிஞ்சுக்காம செந்தில் வந்து அவசரப்பட்டு வார்த்தை விடுறாங்க. இப்படி தனி கொடுத்துட்டு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போன இடத்துல நம்ம மீனாவோட அப்பா அம்மா வரப்போகிறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம செந்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறாங்க. இவங்க எல்லார் மேலேயும் நம்ம மீனா ஒரு பக்கம் கடுப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கிட்ட சத்தம் போடவும் செய்கிறாங்க. எனக்கு இப்படி தனியாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. நான் பிறந்து வளர்ந்த வீட்லேயும் தனியாக தான் இருந்தேன். கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் அத்தை, ராஜி, மயிலக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். கடைசியில் இந்த கோட்ரஸுங்கிற பேரில் இவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை சாகடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.